பக்தி, முக்தி, யோகம், ஞானம். இந்த வார்த்தைகளை நாம் ஆன்மீக உலகத்தில் நிறைய கேட்டிருப்போம். அப்படின்னா என்ன? இது பல்வேறு படிநிலைகள். இறைவனை நோக்கி செல்லும் பயணத்தில் பல்வேறு படிநிலைகள் அல்லது நிலைப்பாடுகள். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 4 வரிகளில் இதை விளக்குவார். அறிவுக்கு அறிவு அடிமையாவது பக்தி. அறிவை அறிவால் அறிந்த நிலை முக்தி. அறிவை அறிவால் ஆராய பழகுதல் யோகம். அறிவை அறிந்தவர் அன்பின் அறமே ஞானம். இந்த பேரறிவாகிய இறைவனுக்கு நான் அடிமை, அவன் என் ஆண்டவன், அவன் என் முதலாளி, அவன் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு சேவகன் என்று அந்த பாவத்தில் இருப்பது பக்தி நிலை. அடிமையாக நம்மை பாவித்து அந்த பாவத்திலிருந்து இன்னும் சற்று மேலேறி அந்த எல்லாம் வல்ல அறிவு எனக்குள் தான் இருக்கிறது, அதை எப்படி நான் அறிவது என்று அதை ஆராய முற்படுதல் நமக்குள்ளேயே யோகம். அறிவை, அந்த பேரறிவை நமக்குள் இருக்கின்ற அந்த சிற்றறிவால், சிறிய அறிவு, சிற்றறிவுனா சின்ன அறிவு இல்லை, நமக்குள்ள இருக்கிற அந்த பேரறிவினுடைய பின்ன அறிவு, பரமாத்மாவை இந்த ஜீவாத்மா தனக்குள் அறிய வேண்டும் என்று ஆராய பழகுதல் யோகம். பழகுகிறது அது. அதற்கு பிறகு முக்தி என்பது அது பழக 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 தனக்குள் இருக்கின்ற அந்த பேரறிவை இந்த ஜீவாத்மாவாகிய இந்த ஊனுக்குள் இருக்கின்ற அறிவு அறிந்த நிலை. நமக்குள் தான் இந்த இறைவன் எல்லாம் வல்ல பரம்பொருள் என் ஆன்மாவாக இருக்கிறார் என்று அறிந்த நிலை முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி என்பார் இன்னொரு இடத்தில். ஞானம் என்பது என்ன? இந்த நிலையை அறிந்த பிறகு ஒவ்வொருவரினுடைய உள்ளத்திலும் அந்த அறிவை அறிவால் அறிந்த பிறகு என்னுள் பரபிரம்மே அறிவாக இருக்கிறது என்று அறிந்த பிறகு அவர்களுடைய உள்ளத்தில் எழுகின்ற அன்பின் வழியாக எழுகின்ற அறம்தான் ஞானம். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் தயவு மட்டுமே இருக்கும். அறச்செயல்கள் மட்டுமே அவருடைய எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் பழக்கத்திலும் வழக்கத்திலும் ஒழுக்கத்திலும் வாழ்க்கை முறையிலும் இருக்கும். முழுமையாக அவர் அன்புமயமாக அறமயமாக மாறிவிடுவார். இதுதான் ஞானம் என்பதற்கு அடையாளம். ஒருவர் ஞானியாக திகழ்கிறார் என்றால் அவர் அறத்தின் அன்பின் வடிவமாகவே இருப்பார். இதுதான் பக்தி, யோகம், முக்தி, ஞானம் என்பதற்கு மிக எளிமையான விளக்கம். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.